வணக்கம் நண்பர்களே. கார்த்திரைவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சந்திரகலாவுக்கு அதிர்ச்சி குடுக்குறாங்க நம்ம ரேவதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சிவனாண்டிய முத்துவலும் ஊர் மக்கள் முன்னாடி சாட்டையால அடி வாங்கின வீடியோ ஃபுட்டேஜ் அப்படியே நம்ம சந்திராவுக்கு காட்டுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லாங்க. இவ்வளோ பதட்டம் இதுக்கு நீங்க அவங்க வேண்டானி தானே அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இங்க பிரிஞ்சு இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு எதுக்காக அவங்கள அடிச்சா உங்களுக்கு வலிக்குது சித்தி அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கேள்வியை போடுறாங்க. நம்ம சந்திரா பித்து பிடிச்ச நிலைக்கு போறாங்க. என் புருஷனை இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னு தலை தெறிக்க ஓட்டம் பிடிச்சி நம்ம சிவனாண்டிட்ட போய் நிற்கிறாங்க. நம்ம சிவனாண்டி எல்லா இடமும் அடி வாங்கி அப்படியே சாட்டையால் அடி வாங்கின தடத்தோடு இருக்காங்க. நம்ம சந்திரா பார்க்குறாங்க, உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்குன இந்த கார்த்தி சும்மா விடக்கூடாது. அவன் என்ன பண்ணி நீங்கள் இப்படி அடி வாங்கினியா? அவன் போட்டு வச்சிருந்தான் ஸ்கெட்சி. அதில் பணத்துக்காக கோவில் நகையை நாங்கள் எடுத்தோம். நீங்கள் செய்தது தப்பு தானே, என்ன கேட்காம எதுக்காக செய்திய? இந்த விஷயத்த நம்ம கும்பாபிஷேகம் நடக்கிறது வரை நம்ம பொறுமையாக கையாண்டுக்கலாம். இப்போ கோயில் நகையை எதுக்காக எடுத்திய? அதனால தான் அவன் பொறி வச்சு உங்களை வேணும்னியே அந்த மயில் சிங்கு கிட்ட போட்டு பிடிச்சிருக்கான். இப்போ ஊர் மக்கள் உங்களை சாட்டையால் அடிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த அடி வாங்கின சூட்டோட இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம தடுத்து நிப்பாட்டியாகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம சிவன் அண்டியையும் முத்துவேலையும் கோவில் நகைகளை திருடி பேரம் பேசி விலகி கொடுத்த குற்றத்திற்காக ஊர் மக்கள் சேர்ந்து கெட்டி வச்சு சாட்டையால் தொலியை கலத்தி உரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு காட்டி இந்த வீடியோ ஃபுட்டேஜை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ரேவதி இதை இப்படியே சித்திட்ட காட்டணும், அவங்க முகத்தில் உள்ள எக்ஸ்பிரஷனை பார்த்தே தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல குசி ஆயிடுறாங்க. அதோட ஓடி வராங்க. நம்ம சந்திராவை பார்த்து, சித்தி ஒரு நிமிஷம், என்ன ரேவதி என்ன விஷயம்? இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். அப்போ தான் பார்க்குறாங்க. ஆமாம், தன்னோட புருஷை ஊர் மக்கள் முன்னாடி ஒரு திருடனா குற்றவாளியாக நின்று சாட்டையால் ஊர் மக்கள் அடித்து விழுக்கிறாங்க. இதை பார்க்குறாங்க, சாக்கிறாங்க. அதடா எனக்கு பித்து பிடிச்சது மாதிரி இருக்குது, இப்படி ஒரு நிலைமைக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா நம்ம ரேவதி கேட்குறாங்க, என்ன சித்தி புருஷனை பிரிஞ்சு தானே வாழுறீங்க, அவர் வேண்டானி ஒதுக்கு தள்ளுன பிறகு அவருக்கு ஒன்றுனா இப்படியும் துடிச்சு போகிறீங்க அப்படின்னு வலிக்குதா சித்தி, போக போக இப்படி தான் வலி கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் புருஷனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அடித்து பிடிச்சி தலை தெறிக்க ஓடி போகிறாங்க. நம்ம சந்திரா சிவனாண்டிகிட்ட போகிறாங்க. சிவனாண்டி அப்படியே சட்டையை கலத்தி எண்ணெய் போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ சாட்டடி. அந்த அடிக்கையை பார்த்து இப்படியா அடிப்பாங்க, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து புடச்சி எடுத்துட்டாங்க, நீங்கள் எதுக்காக கோவில் நகைகளை திருடுனீங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் எங்கள் பணம் எங்கள் கண்ணை மறைச்சி இந்த வேலையை பண்ணணும், அதை பொறி வச்சு வேணும்னியே அந்த வலையில் சிங்கு கெட்டப்போ போட்டு அந்த மயிலவங்களை சிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அடிவாங்கின சூட்டோட நம்ம சும்மா இருக்கக்கூடாது, எப்படியாவது இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காமல் தடுக்கணும். இந்த கும்பாபிஷேகத்தை நடக்காமல் தடுத்தா தான் நம்ம ஆசை நிறைவேறும். அதான் அந்த ராஜ சேதுபதி குடும்பம் அப்படியே இந்த உலகத்தில் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் கோவில் முன்னாடி தூக்கில் தொங்குவேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ராஜ சேதுபதி சொல்லியிருக்காங்களா, அதே மாதிரி நம்ம பண்ண வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சந்திராவும் சிவனாண்டியை யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயிலம் கார்த்தியும் எப்படியோ ஊர் மக்கள் முன்னாடி இவன் இப்படியெல்லாம் பிளான் போடுவான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அழகாக அவனை ஸ்கெட்சு போட்டு தூக்கி தொலியை உரிக்க வச்சிட்டோம். ஆனாலும் இப்போ திருந்த மாட்டான், அடி வாங்குற சூத்தோடி சந்திரா கூட சேர்ந்துட்டு ஏதோட திட்டம் போடுவான் சகல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன திட்டம் வேணாலும் போடட்டும், ஆனால் ஜெயிக்க போகிறது நம்ம தான். எப்படியாவது என் தாத்தா கையால் நான் கும்பாபிஷேகத்தை அவங்க சொன்ன வாக்குப்படி எங்கள் மாமா கையால் கும்பாபிஷேகத்தை நடத்தியே காட்டி ஆகுமே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி சொல்லுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட இந்த கார்த்தியை வச்சு ஏற்றி
விடுறாங்க. அக்கா நீ வந்து ரேவதியை நம்பாத, ரேவதி வந்து அந்த கார்த்தி கூட உண்மையாட்டே வந்து கனெக்ஷன் இருக்கு. போ சந்திரா, என் பொண்ணை நீ சந்தேகப்பட சொல்றியா? அவள் வந்து நல்லா தான் இருக்கா, உனக்கு தான் அவன் மேலே வந்து வயிற்றுச்சலாக இருக்குது. அதனால தான் நீ எதுக்கு எடுத்தாலும் ரேவதியையும் கார்த்தியும் வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்கா நீ வந்து என்ன அந்த ராஜசேதுபதி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுற, மாமா கையால் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி அந்த ராஜசேதுபதி பஞ்சாயத்து கூட்டத்தில் கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றதுக்கு நீ வந்து உதவ போறியா? இல்லாட்டினா அவர் நம்ம அம்மாவை வந்து சாகடித்த குற்றத்திற்காக அவனே வந்து தூக்கில் தொங்குவேன்னு சொல்லியிருக்கான், அப்படி ஒன்று நிகழ்வித்த போறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் புரியலை சந்திரா நீ சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா புரியாமல் இருக்குது? நம்ம அம்மாவை வந்து சாவுக்கு காரணமான அந்த குடும்பம் தானே, அந்த குடும்பத்தில் அந்த ராஜசேதுபதி செத்தா தானே நம்மளுக்கு நல்லது, அதனால் மாமாவை கும்பாபிஷேகத்தை நடத்த அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி யோசிக்கிறாங்க. இங்கே என்னென்னா இவ இப்படி சொல்கிறா, அங்கே கார்த்தி மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பி வச்சா ரேவதி வாழ்க்கையிலேருந்து தான் வரமாட்டோம், அதோடி வந்து முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை விட பார்த்தோன்னா நம்ம ரேவதி வாழ்க்கையிலேருந்து அவன் விலகினாலே போதுமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சந்திரா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நான் வந்து என் புருஷன் கையால் கும்பாபிஷேகத்தை நடத்த தான் போகிறேன், அதனால் நீ இந்த விஷயத்தில் தலையிடாத. அக்கா என்னக்கா உன் புருஷன் வீட்டு வாழ்க்கைன்னா நீ அவங்களுக்குன்னா சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு வந்து சொல்லினேதான். இல்லை சந்திரா எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. அப்படி என்ன பெரிய காரியம் என் காரணம் என் அக்காவுக்கு இருக்க போது எதுக்காக வந்து இந்த கார்த்தி பயலுக்காண்டி வந்து ஒத்து ஊதுதா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தலைப்பாடாக வந்து பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கணம் வந்து இந்த சைடு கும்பாபிஷேக வேலைகள் மும்முரமாக வந்து நடக்குது. நம்ம பாட்டி வந்து எப்படியாவது என் மகா போன வருஷம் வந்து கும்பாபிஷேக டைம் உயிரை விட்டு நடக்கலை, இந்த வாட்டி என் மகை கையால் கும்பாபிஷேகம் நல்லபடியாக வந்து நடக்கணும் கடவுளே, நீ தான் வந்து கூட இருந்து இதெல்லாம் என் பையன் கையால் நடத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து கார்த்தியோட சேர்ந்துக்கிட்டு நம்ம கும்பாபிஷேக வேலைகள் எல்லாம் மும்முரமாக வந்து செய்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திராவுக்கு கடுப்பாவி, நான் உங்கள் அம்மாட்ட இப்போவுமே சொல்ல போகிறேன், சொல்லுங்கள் சித்தி, நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, எங்கள் அம்மா அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கும் சிவனாண்டி சித்தப்பாக்கும் உள்ள உறவை தான் நான் வந்து எங்கள் அம்மாட்ட வீடியோ ஃபுட்டேஜாக வச்சுருக்கேன், போட்டு காட்டி உங்கள் 2 வார்த்தையும் நான் வெளுத்து எடுத்துடுவேன் அப்படின்னு வந்து பயமுறுத்த நேரம் அப்படியே இவங்க சொன்னால் கண்டிப்பாக அக்கா இது நம்பிடுவா, என்ன இருந்தாலும் சரிதான் என் அக்கா குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் இந்த குடும்பத்தில் ஆளாளுக்கு என்ன ஓரங்கட்டி பார்க்குறாங்க இவங்க, அவங்க வீட்டில் உள்ள ஒரு நபராக கூட என்னை நினைக்கல, இந்த நான் தூக்கி வளர்த்த கழுதை இந்த ரேவதியை என்னை எடுத்தெறிந்து பேசுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடுப்பாவி நிற்கிறாங்க சந்திரா.